ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம். ஒரு 100%லிருந்து 150% வரைக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆகுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லைங்க. ஒரு 10,000 ரூபாய் உங்கள்கிட்ட முதலீடு இருந்தா போதும், இந்த தொழிலை ஈஸியா நீங்க ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஃபேக்டரியா வச்சு ரன் பண்ணணும், இல்ல ஒரு கடை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வீட்டிலேயே இருந்து இந்த தொழிலை செய்யலாம். யார் வேணும்னாலும் இந்த தொழிலை தொடங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன பிசினஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆயுர்வேதிக் பெயின் ரிலீஃப் பாம் இதுதான் நம்ம தயாரிக்க போறோம். ஏன் இந்த பிசினஸை தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு வலி இல்லாம இருக்கிறவங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த தைலங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. மூட்டு வலி ஆகட்டும், கால் வலி ஆகட்டும், தலைவலி ஆகட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இதை ஹெர்பலா நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? பி வேக்ஸ் அப்படிங்கிறது தேன் மெழுகு, இது 50 கிராம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மென்தால் கிறிஸ்டல் அப்படிங்கிறது புதினா உப்பு, இது ஒரு 50 கிராம். யூக்கலிப்டஸ் ஆயில் 100 ml எடுத்துக்கணும். வேசலின் 250 கிராம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம்பர், அதாவது பச்சை கற்பூரம். நம்ம நார்மலா சாமிக்கு ஏற்றுற கற்பூரம் கிடையாதுங்க, பச்சை கற்பூரம் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டா கிடைக்கும். அதுதான் 50 கிராம் எடுத்துக்கணும். ரெட் கலர் நம்ம சேர்த்துக்கணும். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அதாவது தைலம் உங்களுக்கு கொஞ்சம் ரெட்டிஷாக கிடைக்கணும், டைகர் பாம்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு கலரில் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கலர் ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 கிராம் அளவு. இது எல்லாமே நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வாங்க முடியும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் வேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாரஃபின் வேக்ஸும் போடலாம், பி வேக்ஸும் போடலாம். பி வேக்ஸ் அப்படிங்கிறது தேன் மெழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்ம மூட்டு வலிக்கு சாதாரணமா இந்த தேன் மெழுகை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். லேசா வச்சு சுட வச்சு அந்த சூட்டோட தடவுவாங்க, அந்த வலி நிற்கும். உங்களுக்கு பி வேக்ஸ் வச்சு செய்கிறது தான் நான் பரிந்துரைப்பேன். ஏன்னா பாரஃபின் வேக்ஸ் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஓகேங்களா? அப்போ பி வேக்ஸை பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். மூலப்பொருட்களில் நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் குறைவான விலையிலேயே உங்களுக்கு இது கிடைக்கும். இதை வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வீட்டில் இருக்க கேஸ் ஸ்டவ்வே போதும். உங்கள்கிட்ட ஸ்டவ் இல்லைன்னா மட்டும் ஸ்டவ் வாங்கிக்கோங்க. அதுக்கு தேவையான பாத்திரங்கள் வெசல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் கலக்கிறதுக்கு ஸ்பூன் மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். கொஞ்சம் பெரிய கரண்டியாவோ ஸ்பூனாவோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறது அந்த தைலத்தை எடுத்து வைக்கிறது. சின்ன சின்ன பிளாஸ்டிக்லேயோ பாட்டில்லையோ இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் வேணும். உங்களுக்கு 5 ml 10 ml 100 ml இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ரொசீஜர் எப்படி, நம்ம எப்படி இதை தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வைங்க. அதுல பி வேக்ஸ், அதாவது தேன் மெழுக வச்சு சூடு பண்ணுங்க. சூடு பண்ணும்போது அது அப்படியே தானா என்ன ஆகிடும், லிக்விட் ஆகும். லிக்விட் ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வைங்க. இப்போ இந்த தேன் மெழுக ஒரு சின்ன கப்பில் மாற்றிட்டு அதில் மென்தால் சால்ட்டு, அதாவது புதினா உப்பு நீங்கள் சேர்க்க போகிறீங்க. என்ன அளவுங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் இதில் மென்தால் சால்ட்டை சேர்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்ய போகிறீங்க, வேசலின் சேர்க்க போகிறீங்க. வேசலின் சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன செய்ய போகிறோம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு இதோட பச்சை கற்பூரத்தை நம்ம சேர்க்கணும். பச்சை கற்பூரம் சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் கலர் ரெட் கலரை நம்ம என்ன செய்யணும், இதோட ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு லாஸ்டா யூக்கலிப்டஸ் ஆயிலை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அளந்து எடுத்துக்கணும். அந்த யூக்கலிப்டஸ் ஆயிலை இதோட நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு அது ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம், ஃபுல் சூடுல கிடையாது, கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை என்ன செய்யணும், அந்த கண்டெய்னர்ல நமக்கு 5 ml வேணா 5 ml டப்பால, 10 ml வேணா 10 ml டப்பாலன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிடணும், அதை ஊத்தி வச்சிடணும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்க வச்சீங்க அப்படின்னா அது அப்படியே என்ன செஞ்சிடும், இறுகி உங்களுக்கு தைல பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பி வேக்ஸ் ரொம்ப சேர்க்க ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதனால யூக்கலிப்டஸ் ஆயில் அதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். இதுக்கு யூக்கலிப்டஸ் ஆயிலும் சேர்ப்பாங்க, லெவண்டர் ஆயிலும் சேர்ப்பாங்க. உங்களுக்கு எது சௌரியமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு மேக்கிங் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். வேசலின் 250 கிராம், மென்தால் கிறிஸ்டல் 50 கிராம், பி வேக்ஸ் 50 கிராம், கேம்பர் 50 கிராம், யூக்கலிப்டஸ் ஆயில் 100 ml, கலர் ரெட் ஒரு 10 கிராம். இது நீங்கள் சேர்த்து தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தைலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 கிராம் கிடைக்கும். அதாவது மில்லி அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிராமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. 500 கிராம் அப்படிங்கிறது 500 ml அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். 500 கிராம் நீங்கள் ஒரு தைலம் தயாரிக்கணும்னா இந்த ஃபார்முலா கரெக்ட்
கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் 1 கிலோ தயாரிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை என்ன பண்ணிக்கணும், டபுள் ஆக்கிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து நம்ம பார்க்கலாம். ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குது, இதில் என்ன வந்து நமக்கு எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த தேன் மெழுகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்கலாம். 165 ரூபாய்க்கு இருக்குது. நம்ம சுத்தமான தேன் மெழுகு நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த தேன் மெழுகு பார்த்தீங்கன்னா நமக்கு 50 கிராம் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 15 ரூபாய் அந்த கணக்கில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேசலின் 250 கிராம் எடுக்க போகிறோம். 285 ரூபாய். உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ். ஓகேங்களா? ஹோல்சேலாக நீங்கள் வாங்கினா மட்டும்தான் இந்த விலைக்கு கிடைக்கும். நீங்கள் ரீட்டெயிலாக வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா? 285 ரூபாய். அதே மாதிரி புதினா உப்பு 50 கிராம் வந்து ஒரு 60 ரூபாய் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் 50 கிராம் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வரும். யூக்கலிப்டஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 115 ரூபாய். இந்த ரேஞ்சில் நம்ம வாங்க முடியும். அப்போ மேக் பண்ணுறதுக்கான அந்த டோட்டல் காஸ்ட் ரா மெட்டீரியலுக்கு மட்டும் என்ன காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 525 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம தயாரிப்பு செலவாக இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 525 ரூபாய்க்கு நீங்கள் 500 ml தயாரிக்கலாம். அப்போ 2000 ரூபாய்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், தயாரிக்க முடியும். அப்போ ரா மெட்டீரியல்ஸ் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸ்டவ் வீட்டில் இருந்தால் அதுவே பயன்படுத்திக்கலாம். அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு குறைஞ்சிரும். இல்லை அப்படிங்கும்போது ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம ஸ்டவ் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் எடை போடுறதுக்காக அந்த வேயிங் ஸ்கேல்ஸ் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த 10 கிராம் 50 கிராம் 100 கிராம் இதெல்லாம் நம்ம எடை போட்டு எடுக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். கண்டெய்னர்ஸ் மற்றது அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பாஸ் இல்லைனாக்கா அந்த கிளாஸில் சின்ன சின்ன பாட்டில்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் அப்படிங்கிறது செலவாகும். டோட்டலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா 10,000 ரூபாய் தாங்க உங்களுக்கு செலவாகும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பண்ணிக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் விற்கலாம், சித்தா ஷாப்ஸில் விற்கலாம், ஆயுர்வேதிக் ஷாப்ஸில் விற்கலாம். ஓல்டு ஏஜ் பீப்புள் இருக்கக்கூடிய அந்த ஹோம்ஸில் கொண்டு போய் நம்ம என்ன செய்ய முடியும், இதை சேல் பண்ண முடியும். ஏன்னா வலிகளுக்கு அதிகமாக இவங்க வந்து தைலங்களை பயன்படுத்துவாங்க. நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் விற்கலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேல் பண்ணலாம். இ-காமர்ஸ் சைட்ஸையும் நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 100 ml வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு டைகர் பாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ml 443 ரூபாய்க்கு விற்கிது. ஓகேங்களா? இப்போ ஒரு 500 ml நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2215 ரூபா உங்களுக்கு செலவாகும். நார்மலா மார்க்கெட்ல விற்கக்கூடிய டைகர் பாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அது 500 ml நம்ம தயாரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோதான் செலவாகுது, 525 ரூபா தான் செலவாகுது. ஆனால் ஒரு டைகர் பாம் விற்கிற அளவுக்கு நம்ம விலை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிராண்டு, நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம இன்னும் ரேட்டை கம்மி பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ 500 ml செல்லிங் காஸ்ட் வந்து நம்ம ஒரு 1050 ரூபாய்க்கு விற்றா கூட, அதாவது எப்படி சொல்கிறேன் பாருங்க, 2200 ரூபாய்க்கு மார்க்கெட் ரேட் இருக்கு. நீங்கள் ஒரு 1050 ரூபாய்க்கு விற்றா கூட உங்களுக்கு 100% லாபம் கிடைக்கும். அதுவே ஒரு 1575 ரூபாய்க்கு விற்றா கூட 150% உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை ஒரு பிராண்டாக பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு லேபிள் ஒட்டுங்க. இது இந்த மாதிரி நம்ம தயாரிக்கும் போது 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1 இயர் நீங்கள் எக்ஸ்பைரி டேட் வந்து அதில் கொடுக்கலாம். ஃபுல்லி ஹெர்பல் அப்படிங்கிறத நீங்கள் அதில் வந்து காமிக்கலாம். ஆர்கானிக், ஹெர்பல் இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், காமிக்க முடியும். இதனால எந்த ஒரு டிராபேக்கும் கிடையாது. இதை தடவுறதுனால எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படிங்கிறத நீங்கள் அதில் வந்து குறிப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படிங்கும்போது இதில் ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.